ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யாராவது கால் பண்ணும்போது இந்த மாதிரி வாய்ஸ் கால் ஃப்ரம் Google on SIM Jio இந்த கால் சீக்ரெட் செட்டிங்ஸை எப்படி எனேபிள் பண்ணுறது வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கு எந்த ஒரு ஆப்பும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. டிஃபால்ட்டாக இருக்கிற செட்டிங்ஸ்லேயே நம்ம எனேபிள் பண்ணால் மட்டும் போதும். ஸோ நம்ம மொபைலில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து கூகுள் டயல் பேட் தான் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அந்த டயல் பேடை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் மேலே 3 டாட் ஐகான் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காலர் ஐடி அனௌன்ஸ்மெண்ட் சொல்லி ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அனௌன்ஸ் காலர் ஐடின்னு சொல்லி வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக நெவர் கொடுத்துருப்பாங்க அண்ட் ஆல்வேஸ் இருக்கும் அண்ட் ஒன்லி இட் செட்டில்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு 3 ஆப்ஷனில் இப்போ லாஸ்ட்டில் நெவர் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் ஆகாது. ஆல்வேஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் மொபைலுக்கு யார் கூப்பிட்டாலும் அந்த நேமோட அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து சொல்லுவாங்க. நீங்கள் 2 சிம் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சிம் இருந்து கூப்பிட்றாங்கன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஹெட்செட் யூஸ் பண்ணிருக்கும் போது நேம் அனௌன்ஸ்மெண்ட் வரணும்னா நீங்கள் 2வது ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேணாம்னா நீங்கள் நெவர் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்பவும் போல ஷோ ஆகாது. நீங்க ரிங்டோன் வச்சுக்கிட்டு இது ஆல்வேஸ் செட் பண்ணினா உங்களுக்கு ரிங்டோனும் அதுவும் கேட்கறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்கும். உங்களுக்கு கிளியராகவும் கேட்காது. நீங்க ஒன்ஸ் நீங்க ரிங்டோன் வந்து ஆஃப் பண்ணிட்டு இது ஆல்வேஸ் செட் பண்ணிட்டு நீங்க ஏதாவது மொபைல் இருந்து கூப்பிட்டு செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஓகே, சவுண்ட் எல்லாம் ஓகே அண்ட் பிரச்சனை இல்லைன்னா நீங்க தாராளமா செட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட் ரிங்டோன் உங்களுக்கு வந்து சவுண்ட் அதிகமா இருக்கலாம். இது வச்சுட்டு உங்களுக்கு சவுண்ட் கம்மியா இருந்துச்சுன்னா மேபி ஒரு முக்கியமான இடத்துக்கு போகும்போது இல்லை பைக்ல போகும்போது சவுண்டு கேட்காம போச்சுன்னா உங்களுக்கு தான் வந்து ப்ராப்ளம். ஸோ நீங்க செக் பண்ணி பாருங்க. ஒன்ஸ் நீங்க செட் பண்ணிட்டு ரிங்டோன் ஆஃப் பண்ணிட்டு இதை செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஓகேனா நீங்க இதுவே கண்டினியூ பண்ணுங்க. இல்ல பிடிக்கலன்னா நீங்க நார்மலா எப்பவும் போல ரிங்டோனை கூட வச்சுக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் உங்க விஷ் ட்ரை பண்ணி பாருங்க. நான் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன்.